வாங்க இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமான பொட்டேட்டோ கிறிஸ்பி ஸ்மாஷ்டு பொட்டேட்டோஸ் பார்க்கலாம். இதை நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாங்க, இல்லைன்னா ஸ்வாலோ ஃப்ரையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஸ்வாலோ ஃப்ரையில் தான் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க, டேஸ்ட் அண்ட் எம்மியாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. யூஸ்வலாகவே பிள்ளைங்க பொட்டேட்டோஸை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆயிலும் கம்மி, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட குழந்தைங்களுக்கு பிடிக்காத ஒரு டிஷ்ஷை சேர்த்து கொடுத்தீங்கனாலும் சாப்பிட்ருவாங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இந்த கிளாஸ் பாட் நான் ஆன்லைனில் தாங்க வாங்கினேன். 55 கிராம் உள்ளது ஆஃபரில் 35 கிராமுக்கு போட்டிருந்தாங்க. நான் அப்போ தாங்க வாங்கினேன். இதை எப்படி யூஸ் பண்ணலாம்? ஹீட் ரெசிஸ்டன்ட் தாங்க. நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அப்படி தான் பண்ணணும். இதில் வச்சுட்டு நீங்கள் கடுகெல்லாம் தாளிக்கக்கூடாது. ஸோ சிம்மில் தான் அதை பண்ணணுங்க. இதில் லைட்டாக லைன் இருக்க மாதிரி இருக்குது, லைனாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நல்லா இருக்குங்க பாட்டு. வாங்க எப்படி ஸ்மாஷ்டு பொட்டேட்டோ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இதில் தண்ணி வெந்நீர் போட்டுருங்க. வெந்நீர் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. வெந்நீர் போட்டுருங்க. வெந்நீர் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு. அதுக்குள்ளே உருளைக்கிழங்கை நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு 4-5 வாட்டி கழுவிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வைங்க. ஊற வச்ச பிறகு நல்லா கழுவிட்டு திருப்பி இங்கே பாயில் பண்ணியிருக்க வாட்டரில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு உருளைக்கிழங்கை நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வெந்த பிறகு, அதாவது ரொம்ப குழைவாகவும் வேகக்கூடாது, உள்ளார வேகாமையும் இருக்கக்கூடாது. நீங்கள் மேஷ் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே அழகாக மேஷ் ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. அது நீங்கள் அடிக்கடி தாங்க செக் பண்ணணும். நல்லா செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா, ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பண்ணும்போது அப்படியே எல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் கரெக்டான பதத்தில் வேக வச்சு எடுத்துக்குங்க. ஸோ இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு. நான் மேஷ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி அடுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு மேஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் கரண்டியை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக மேஷ் ஆகிடும். ஸோ நீங்கள் இது மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்குங்க. நீங்கள் வாட்டெவர் நீங்கள் வேறு எதில் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நான் சொல்கிற மசாலாவோடு நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் ஸ்வாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலான்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3த்தையும் அரைச்சி வச்சுருக்குதுங்க. அப்புறம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், ஒரகேனோ 1/2 டீஸ்பூனுங்க. நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு போடுங்க. இது இல்லை அப்படின்னா நீங்கள் கஸ்தூரி மேத்தி ட்ரை கஸ்தூரி மேத்தி லீஃப் கூட நீங்கள் போட்டுக்கலாம், நல்லா க்ரஷ் பண்ணி. அதுவும் இல்லைன்னா மிளகு, ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் தூக்குதலாக போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நல்லா பேன் வச்சுக்கோங்க. வாட்டெவர் நீங்கள் எந்த தோசைக்கல் எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அரேஞ்ச் பண்ண பிறகு நம்ம பண்ண மசாலாவை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. அப்படியே மேலாப்பில் அப்படியே வடிவேலு சொல்கிற மாதிரி அப்படியே புறப்புறன்னு அப்படியே தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு நல்லா நல்லா அந்த பொட்டேட்டோவில் படுற மாதிரி நல்லா பார்த்துக்குங்க. கொஞ்சமாக ஆயில் உங்களுக்கு பார்த்துக்குங்க. கொஞ்சமாக எல்லா பொட்டேட்டோலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா ஒவ்வொரு பொட்டேட்டோலையும் நல்லா வேகிறதுக்கு பண்ணுற மாதிரி நல்லா ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்புறம் 5 மினிட்ஸ் கழித்து எல்லாத்தையும் திருப்பி விட்டுருங்க ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் 2 சைடும் 5 மினிட்ஸு லோ ஃப்ளேம். ஓகே, அது மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. இல்லைன்னா இந்த மிளகாத்தூள் ரொம்ப கருகிடும். ஓகேவா? ஒரகனோட ஃப்ளேவரும் இந்த ஆயிலோட ஃப்ளேவரும் இந்த பொட்டேட்டோவும் சேர்ந்து அது ஒரு அரோமா வரும் பாருங்கள். அப்பா, செமையாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். டோட்டலாக நான் 2 பேட்சாக செஞ்சேங்க. இப்போ எல்லா பேட்சையும் ஒன்று பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஒரு இன்னும் கொஞ்சம் அந்த மசாலாவை தூவி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கிறிஸ்பி ஸ்மாஷ்டு பொட்டேட்டோஸ் ரெடிங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். பாய் பாய்.